இப்போ அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லே இப்போ வந்து இந்த மாதிரி சில ஷேப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்புனா இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக அலைன் ஆக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டூலை வச்சு நம்ம இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அலைன் பண்ணலாம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைன் ஆப்ஜெக்ட் இந்த ஃபுல் டூலாம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பார்ப்போம். ப்ளஸ் இந்த டூல்ஸ் எல்லாம் கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறையா அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஒரு சில ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அலைன் டூல்ஸில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து அலைன் டு ஆர்ட் போர்டுன்னு வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து நான் அலைன் பண்ணணும். ஆமாவா? இதெல்லாம் வந்து நான் அலைன் பண்ணணும். இந்த இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஆமாவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன்று போயிருக்கு. இதெல்லாம் வந்து மேலே கீழே நிறைய அப்படி மேலே கீழே இருக்குது. ஆமாவா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அலைன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆர்ட் போர்ட்லேயே கிளிக் பண்ணி இந்த மாதிரி டாப் இப்படி அழுத்தினேன் அப்படின்னா இந்த ஆர்ட் போர்டுக்கு டாப்பாக போயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளேயே அலைன் ஆகணும். இங்கே போயிடக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஆர்ட் போர்டுக்கு மேலே போகக்கூடாது. ஜஸ்ட் இந்த செலெக்ஷன் என்னவோ அந்த செலெக்ஷனுக்குள்ளேயே இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அலைன் ஆகணும். அதுதானே நம்மளோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்து நீங்கள் அலைன் டு செலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஆப்ஷன். அதை வந்து எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு சென்டராக அலைன் ஆகணுமா, இது எல்லாமே வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வெர்டிக்கல் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ண உடனே இது எல்லாமே வந்து வெர்டிக்கல் லைனில் எல்லாமே வந்து அந்த ஸ்கொயர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இதுக்கும் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒன்று நிறையா இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து கேப் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இதில் இந்த இருக்குல்ல இந்த ஆப்ஷன் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அதாவது நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் ஹரிசாண்டலாக கேப்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் அழுத்தினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயரெல்லாம் வந்து கரெக்டான கேப்பில் கரெக்டாக வந்து உங்களுக்கு அலைன் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த இதுவும் நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வெர்டிக்கல் இது அழுத்திக்கிறேன். அடுத்தது ஹரிசாண்டல் இது அழுத்தினேன் அப்படின்னா கரெக்டாக எல்லாமே அலைன் ஆகிடுது. அதுவும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிட்டு இது அழுத்தினேன் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிடுது. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து கரெக்டாக சரியாகலை. இந்த ரோலாம் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது. ஆமாவா? இந்த ரோ எல்லாம் வந்து கிராஸாக இருக்குது. ஸோ இதை கூட நம்ம அலைன் பண்ணலாம். ரோ வந்து அலைன் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் போன வீடியோலேயே, இந்த ரோ வந்து அலைன் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த டூல். ஓகேவா? இது வந்து ரோ வந்து அலைன் பண்ணுறதுக்கு நம்ம இது சென்டர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த இது சென்டர் பண்ணோம் அப்படின்னா இப்படி சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து இது அழுத்தினோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக நகராது, ஹரிசாண்டலாக நகரும். ஓகேவா? பாருங்கள், ஹரிசாண்டலாக சென்டராக வந்து உங்களுக்கு அமையும். ஓகே, இதே மாதிரி தான் இதுவும் ஹரிசாண்டலாக நகரும். ஒரே சென்டர் கூட அப்படி வந்துடும். ஹரிசாண்டலாக நகர்ந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே வந்து இப்போ எல்லாம் அதுக்கு வந்து நேராக வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து கேப்பு வந்து கரெக்டாக வரணும் இதுக்கு வந்து. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்புக்கு இந்த டூல் இந்த இது இருக்குல்ல இது வந்து அடிச்சுக்கிறேன். இப்படி பண்ணனா கரெக்டான டிஸ்டன்ஸில் எனக்கு கரெக்டாக வந்து கேப்பு வந்துடும். சரியா? இப்போ இப்படி பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாமே வந்து நான் கரெக்ட் பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் கேப்பு லைனோட
இது சென்டரு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ அலைன் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து இப்போ ஷேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா இது எப்படி வந்து நான் அலைன் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். போன இதில் இருந்த மாதிரியே நான் வந்து அலைன் டு செலெக்ஷன் வச்சுக்கிறேன். செலெக்ஷன் வச்சுட்டு இந்த வெர்டிக்கல் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் இதுனா எல்லாமே வந்து சரிசமமாக அலைன் ஆகிடுச்சு. ஓகே, பட் ஆனால் இந்த கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வரல. ஓகேவா, இந்த கேப் டூலுக்கு வந்து நான் இதை அழுத்துறேன். கேப்புக்கு வந்து இந்த மாதிரி அழுத்துவோமா, அப்படியே பண்ணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியாக வந்து உங்களுக்கு கேப்பு வரல, கரெக்டாக வரல. போன இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப் சரியாக வந்தது, பட் ஆனால் இதில் வரல. ஸோ இந்த மாதிரி ஏன் வரல அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து என்ன எடுத்துக்கணும்னா இதுக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி இது வந்து கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி வந்து கேப்ஸ் வந்து அங்கே கிடைக்கல. ஸோ இதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த என்ன ஆப்ஷன்னா கீழே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், இது எல்லாத்துக்குமே எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது. எனக்கு வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சாரி 5 கொடுத்தா அவுட்புட் வெளியே போயிடும். ஸோ நான் ஒரு 4 கொடுத்துக்கிறேன். இப்போ 4 கொடுத்தாச்சு. இது வந்து ஹரிசாண்டலாக வந்து எல்லாமே மூவ் ஆகும். ஸோ இங்கே இருக்குது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டு. இதுக்கு இங்கே நீங்கள் 4 கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவோட கேப்பும் வந்து உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு தான் வந்து நம்ம அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கும் கேப் அந்த மாதிரி இல்லை. ஸோ அலைன் டு கீ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இது கூட 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் பார் அழுத்தினோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட நம்ம பார்த்தாச்சு. இதில் இதையும் வந்து பார்த்துருப்போம். இது வந்து டாப் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தான் இதோட கான்செப்ட்டு. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் வந்து நிறையா எக்ஸசைஸ்லாம் வச்சு பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்னதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அந்த வீடியோ தான் ரொம்ப பேசிக்கான வீடியோ. அதை நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கியை வந்து நான் வந்து அலைன் பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்ன்றது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.